தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு நேற்றுக்கு வந்து அறிவித்தாங்க. யாருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ கமல் உள்ளர ஒன்று என்ட்ரி ஆகியிருக்காரு. அப்போ யாராவது ஒருத்தர் அதுலேருந்து வெளியேறணும் அப்படிங்கும்போது வைகோ அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே சமயம் இங்கே அதிமுகவில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு அதே சமயம் பாமக கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ எந்த கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் பொதுக்குழு செயற்குழு எல்லாமே வந்து திமுகவில் வந்து சென்னையில் தான் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த முறை பொதுக்குழுவை மதுரையில் போய் நடத்துகிறாங்க. இந்த முறை ஏன் மதுரையில் போய் நடத்தணும் ஒரு பொதுக்குழுவை? அது உதயநிதி வெர்சஸ் விஜய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து எம்ஜிஆர் பாணியில் மதுரையில் அவர் வந்து போட்டியிடலாம். அதாவது கொஞ்சம் மதுரைக்கு தெற்கு பக்கம் அது மதுரையாக இருக்கலாம், இல்லை மதுரைக்கு அந்த பக்கமாக தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் வந்து சூஸ் பண்ணலாம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ரேங்க்டு நம்பர் 13 by NIRF. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு நேற்றுக்கு வந்து அறிவித்தாங்க. இதில் தமிழகத்தில் வந்து மொத்தம் 6 எம்பிக்களுக்கான பதவிக்காலம் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி நிறைவடையுது. இதில் திமுக சார்பாக 4 பேரும், அதிமுக சார்பாக அதனுடைய கூட்டணி கட்சி சார்பாக 2 பேரும் பதவி வகித்து வந்தாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி நிறைவடையுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் வந்து எம் சண்முகம், முகமது அப்துல்லா, வழக்கறிஞர் வில்சன் மற்றும் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், இவங்க 4 பேரும் வந்து ராஜ்யசபா எம்பிக்களாக இது வரைக்கும் பதவி வகிச்சுட்டு வந்தாங்க. அதே போல் அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா என் சந்திரசேகர், இந்த பாமகவில் அன்புமணி அவர்கள், இவங்க ராஜ்யசபா எம்பிக்களாக பதவி வகிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய பதவிக்காலம் வெகு விரைவில் முடிய போகுது. அந்த காலியிடங்களுக்கு இப்போ தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கலை வந்து செய்யலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜூன் 12ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறணும், வாபஸ் வாங்கணும் அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை 5 மணிக்குள்ள வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற அறிவிப்பு தான் இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே தெரியும், தேமுதிகவுக்கும் அதிமுகவும் இடையில ஒரு சின்ன விரிசல் இல்லை உரசல் அப்படிங்கிறது வந்து இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு விவகாரத்தில் தான் வந்துருந்துச்சு. பிரேமலதா அவர்கள் அவங்களுடைய கட்சி சார்பாக எப்படியும் தன்னுடைய தம்பி சுதீஷ் அவர்களை இல்லைனா அவருடைய மகன் யாரையாவது வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து அவங்களுடைய விருப்பமாக இருந்துச்சு. அது அதிமுக கூட கடந்த தேர்தல், அதாவது கடந்த லோக்சபா தேர்தல் அப்போ கூட்டணி உடன்படிக்கையில் லோக்சபா சீட்டும் ஒன்று அப்படின்றத வந்து அதிமுக கொடுத்துருந்தா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்திருந்தார். இதுதான் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பாமகவும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி என்டிஏ உள்ள கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜகவோட எல்லாம் தனித்து போட்டிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து பாஜக கூட போட்டிட்டாங்க. இதனால இந்த சூழலில் இப்போ யாருக்கு இந்த ராஜ்யசபா சீட் வந்து போக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சைடு திமுக சைடில் வந்து கூட்டணி எதுவும் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. இருந்தாலும் அங்கே அடிஷ்னலாக ஒருத்தர் வந்து ஆட் ஆகியிருக்காரு. அவர் தான் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். அவர் கடந்த முறை வந்து திமுக கூட்டணிக்கு வந்துட்டார். கடந்த லோக்சபா தேர்தலில் 2024 இந்தியா கூட்டணியில் அவர் வந்து கலந்துக்கிட்டார். அதில் வந்து அங்கம் வகித்தார். குறிப்பாக அவர் வந்து தேர்தலில் போட்டியிடவும் விருப்பப்பட்டிருந்தார். ஆனால் அங்கே ஏற்கனவே அதிக கட்சிகளும் இருந்துச்சு. இன்னொன்று அவர் கேட்ட தொகுதியும் கோயம்புத்தூரை கேட்டிருந்தார். அந்த கோயம்புத்தூர் தொகுதி அங்கே அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறது பலத்த போட்டியாக இருக்குது. அதனால் திமுகவே அந்த ரிஸ்க் எடுக்கிறதா சொல்லி கமல் அவர்களை ராஜ்யசபா சீட்டு தரதா சொல்லி அப்போ ஒரு உடன்படிக்கையை போட்டு கூட்டணிக்குள்ளே இழுத்துக்கிட்டாங்க. கமல் அவர்களும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் கலந்துக்கிட்டார். இப்போ அந்த உடன்படிக்கை அடிப்படையில் வந்து கமல் அவர்களுக்கு நிச்சயம் திமுக வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து கமலுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. அவர் எம்பி ஆகிட்டார், தேர்தலில் நிற்காமல் அவர் வந்து எம்பி ஆகிட்டார்ன்றது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் இருக்குது. அதே போல் கடந்த முறை ராஜ்யசபா எம்பியாக 4 பேர் வந்து திமுகவில் இருந்தாங்களே, அவங்களுக்கு யாரு தொடர்ந்து வந்து எம்பியாக இருக்க போகிறாங்க, யாருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ கமல் உள்ளர ஒன்று என்ட்ரி ஆகியிருக்காரு. அப்போ யாராவது ஒருத்தர் அதுலேருந்து வெளியேறணும் அப்படிங்கும்போது வைகோ அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க விருப்பப்படுறாங்க. அதே சமயம் வந்து எந்த ஒரு டிமாண்டும் எந்த ஒரு நிபந்தனையும் வந்து மதிமுக சைடில் வந்து வைக்கல. ஏன் அப்படின்னா இந்த முறை வந்து தீப்பெட்டி சின்னத்தில் கடந்த முறை வந்து திமுக கூட்டணியில் போட்டிட்டு மதிமுக சார்பாக துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதனால் இந்த முறை வந்து விருப்பப்படுறாங்க. அதே சமயம் திமுக வந்து ராஜ்யசபா எம்பி தராவிட்டாலும் கூட நாங்கள் கூட்டணியில்
எதுவுமே வந்து நாங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த விரும்பல, நாங்கள் அந்த கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்றத வைகோ அவர்கள் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அதே சமயம் வைகோ அவர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸ்டாலின் அவர்களும் வைகோ கூட ஒரு நல்லிணக்கத்தை இது வரைக்கும் வந்து காத்துட்டு இருக்காரு. அதனால இந்த முறை மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாரார் சொல்கிறாங்க. கொடுக்கப்படாமலும் போகலாம். அதனால அதிருப்தி ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல. அதனால கூட்டணியிலையும் பெரிய விரிசலையோ மாற்றத்தையோ உண்டு பண்ண போகிறதில்ல. அதே சமயம் சண்முகம் அவர்களுக்கு இந்த முறை இருக்காது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. வில்சன் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த முறையும் வந்து எம்பி பதவி வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்துல்லா அவர்களுக்கும் இந்த முறை வந்து எம்பி பதவி இருக்கும் அப்படிங்கிறது தான் திமுக வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குது. ஸோ திமுக சைட்லேருந்து இந்த 4 பேர் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்காங்க. கமல் அவர்கள், அப்துல்லா அவர்கள், வில்சன் அவர்கள். வைகோ அவர்களுக்கும் கொடுக்கப்படலாம், ஸ்டாலின் விரும்புகிறதா சில சொல்கிறாங்க. இல்லை புதிதாக யார் வேணாலும் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கலாம். அதாவது அவங்களுடைய கட்சி அவர் எடுக்க போகிற முடிவை தான் வந்து கட்டுப்பட போகிறாங்க. அது மதிமுகவும் கட்டுப்பட போகுது. அதனால் அதில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. அதே சமயம் இங்கே அதிமுகவில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 2 எம்பிக்களுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ராஜ்யசபா எம்பிக்களுக்கான எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா 34 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில் அதிமுகவில் ஏற்கனவே எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவங்க இல்லை அதிருப்தி எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் இருக்கார், வைத்திலிங்கம் இருக்கார், மனோஜ் பாண்டியன் இருக்கார். ஸோ ஒரு 3 பேர் இதில் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ 63 எம்எல்ஏ தான் நம்ம வந்து அதில் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ 34 ஒரு 68 பேர் அப்படிங்கும்போது ஒரு எம்பி வந்து உறுதியாக ஏடிஎம்கே எடுத்துருவாங்க. இன்னொரு எம்பி அப்படிங்கும்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கிட்ட அவங்ககிட்ட ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவை கேட்டு இன்னொரு எம்பியை வந்து பெறறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து இந்த 3 அதிருப்தி எம்எல்ஏக்களாக இருந்தால் கூட அவங்க அதிமுகவுக்கு வந்து வாக்களிக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் பாமக கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ எந்த கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் அவர் கூட்டணி குறித்து வேறு விதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அன்புமணி அவர்கள் என்டிஏவோட கூட்டணியை தான் விரும்புகிறார். இப்போ பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க. அது ஏடிஎம்கே இந்த கூட்டணிக்கு போகிறாங்களா போகலையான்றது வந்து இன்னும் வந்து இழுபறியாகவே இருக்குன்றதுனால அவங்க இந்த ஜூன் 9க்குள்ளே வந்து அவங்க கூட்டணியை உறுதி பண்ணணும். அப்போ தான் இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து அன்புமணிக்கு மறுபடியும் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு அந்த சீட்டை வந்து ஒதுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சுது. என்னதான் பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி சேலத்தில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு இது குறித்து கேட்ட கேள்விக்கு வந்து பத்திரிகையாளர் கேட்டது சொல்லியிருக்காங்க. பொறுமை கடலினும் பெரிது தான், ஆனால் நம்ம வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கடல்லையே அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து தெரிய வருது. ஒருவேளை பாமக வந்தால் சில நிபந்தனைகளோட அன்புமணிக்கு அந்த சீட்டு கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 5 எம்எல்ஏ இருக்காங்க. பாமகவும் தன்னுடைய கூட்டணிக்கு வந்தால் ஒரு மெகா கூட்டணி அமையும், அது வலுவாக இருக்கும் அப்படின்றதுனால அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் அன்புமணி அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த முறை வந்து டெல்லிக்கு தன்னுடைய அரசியலை டெல்லிக்கு செல்ல விரும்பலை. அதாவது ஏன்னா கட்சி ஏற்கனவே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருந்தது. கடந்த 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனித்து போட்டியிட்டு அது மக்கள் ஏற்றுக்கிடாமல் ஒரு பெரிய தோல்வியை அந்த கட்சி வந்து சந்திச்சுது. அதுக்கு பிறகு அவங்க இன்னமும் வந்து திமுக பக்கம் வந்து அவங்க ஆசைப்பட்டாலும் அந்த திமுக பக்கம் உள்ள கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அண்மையில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் பாமகவுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திருமாவளவன் அவர்களும் பாமக வந்தால் நாங்கள் போயிடுவோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திமுக பக்கம் அந்த வாய்ப்பு அடைக்கப்பட்ட நிலைமையிலும் ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்கு விரும்புகிறாரு அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இந்த நிலைமையில் வந்து கட்சியை வலுப்படுத்தணும். ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் 20க்கும் மேற்பட்ட 25 எம்எல்ஏக்களுக்கு மேற்பட்ட நிலைமையில் பாமக ஒரு காலத்தில் இருந்துச்சுது. ஸோ அதுபோல் வந்து இப்போ கடந்த முறையே நிறைய தொகுதிகளில் அவங்க நின்னால் கூட ஒரு 5 இடங்களில் தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சுது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சட்டமன்ற தேர்தலிலேயே அன்புமணி அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டதாகவும் சிலர் சொல்கிறாங்க. அதனால் பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த ரேஸில் இல்லை அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வமாக பாமக வட்டத்திலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய சோர்ஸ் வந்து தெரிவிக்குது. ஸோ அப்போ அதிமுகவில் வேறு யாருக்கும் தேமுதிகவுக்கு இல்லை, பாமக விருப்பப்படலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஜி.கே. வாசனுக்கோ வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவாக தான் இருக்குது. அப்போது யார் இங்கே வந்து அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னா நடிகை விந்தியா இந்த பதவிக்கு விருப்பப்படுறதாகவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவுமே வந்து சொல்கிறாங்க. அதே போல் ராஜன் செல்லப்பவனுடைய மகன் ராஜ் சத்யன் அவர்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதே சமயத்தில்
இந்த ராஜ்யசபா எம்பிக்கு வந்து ஜெயக்குமார் அவர்கள் விருப்பப்படுறதாகவும் செம்மலை அவர்கள் சில காய்களை நகர்த்தி வரதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பெங்களூர் புகழேந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில், இந்த ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக தரப்புல இருந்து வேட்பாளர்கள் வந்து போட்டியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது ஏபாம் பிபாம் இதில் வந்துட்டு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்திடக்கூடாது, அதிமுக சின்னம் இரட்டை இலை முடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை கொடுத்துருக்காரு. இந்த மனுவை வந்து தேர்தல் ஆணையம் எப்படி பரிசீலிக்க போகுது, என்ன முடிவெடுக்க போகுது, இதனால் அதிமுகவுக்கு ராஜ்யசபா தேர்தலில் சிக்கல் வருமா, அதிமுக சின்னத்துக்கு சிக்கல் வருமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதில் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவர் இன்னைக்கு இந்த மனு அளிச்சிருக்கிறதுன்றது ஒரு பெரிய அதிர்வலையாக அதிமுகக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதிமுகக்குள்ளேருந்து யார் அந்த 2 எம்பி அப்படின்றதுக்கு பெரும் போட்டிகளும் பெரிய கலவரமும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. 9ஆம் தேதிக்குள்ளே அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கொடுத்த மனுவில் பெரிய ஒன்றும் மாற்றங்கள் இருக்காது, அதனால் போட்டியிடலாம். இன்னும் சொல்லப்போனால் இதில் கட்சி தாவல் தடை சட்டம்லாம் இல்லாததுனால ஓபிஎஸ் அவர்கள் கூட இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுறவங்களுக்கு அவர் வந்து வாக்களிக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே இன்னும் வந்து ஏடிஎம்கே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் கூட வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சு இருக்குது. ஸோ எப்படியோ இந்த டைம் வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்குள்ளே ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் போக போகிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, கமல் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியை ஆரம்பிக்கும் போது எந்த கட்சியை எதிர்த்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி கட்சியை ஆரம்பித்தாரோ அவங்க கூடவே இன்றைக்கி வந்து கூட்டணியில் இருந்து அந்த எம்எல்ஏக்கள் சார்பிலேயே வந்து போய் எம்பி ஆக போகிறார் அப்படின்றதான் ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து டார்ச் லைட் சின்னத்தில் போட்டிட்டார். அந்த டார்ச் லைட்டை எப்படியெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தினார், டிவியை உடச்ச மாதிரி விளம்பரம் பண்ணது, இதெல்லாம் வந்து இப்போ கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில் இருந்தக்கூடிய பத்மபிரியா, மகேந்திரன் இவங்கெல்லாம் திமுகவில் போய் அபிஷேகலாம் இணைஞ்சாங்க. இவர் அபிஷேகம் தனியாக இணையாமல் கட்சியை கொண்டு போய் கிட்டத்தட்ட வந்து திமுகவோட இணைக்கல அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் கமல் அவர்கள் மேலே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி இது மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் போயிட்டுருக்கு. இதில் தேமுதிக இப்போ வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இவங்க இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்களுடைய பேச்சில் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் கவனிக்கும் போது அவங்க முதல்வர் அவர்களுடைய டெல்லி விசிட் பற்றிலாம் அவங்க பெருசாக எதுவுமே வந்து விமர்சிக்கல. கொஞ்சம் அவங்க டிஎம்கே சைடு போகிறதுக்கான ஆசை, எப்படி பாமக அதில் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஆசை இருக்கோ பிரேமலதா அவர்களுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் இந்த ராஜ்யசபா சீட்டு டிஎம்கே சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தேமுதிக திமுக பக்கம் போக ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை வச்சு அடுத்தடுத்து தமிழக தேர்தலில் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு தெரிய வருது. பார்க்கலாம் ஜூன் 9ஆம் தேதி யார் யார் வேட்பாளராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5ஆவதாக ஒரு பொது வேட்பாளரை திமுக நிறுத்தலாம் அப்படின்றதும் பேசிக்கிறாங்க. எனக்கு 6 பேர் தான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதில் 4 பேருக்கு வந்து அவங்க கூட்டணி கட்சியில் சில எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறதுனால அது ஒரு 4 பேருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவில் இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள், அப்புறம் கூட்டணியில் பாமக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிறதுனால 5ஆவதாக ஒரு பொதுவாக ஒரு நபரை வந்து நிறுத்தினா தேர்தல் நடக்கும்போது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்ன்றதை வந்து திமுக சைடில் விரும்புகிறதாகவும், அது இந்து ராம் அவர்களை போட்டியிட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சில டாக் வந்து இருக்குது. அது எந்தளவுக்கு உறுதி அப்படின்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 4 பேர் இந்த பக்கம் 2 பேர் அப்படின்றத இது வரைக்கும் உறுதியாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழுவை வந்து கூட்டுறதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பொதுக்குழு செயற்குழு எல்லாமே வந்து திமுகவில் வந்து சென்னையில் தான் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த முறை பொதுக்குழுவை மதுரையில் போய் நடத்துகிறாங்க. இந்த முறை ஏன் மதுரையில் போய் நடத்தணும் ஒரு பொதுக்குழுவை? பல ஊர்கள் இருக்குது தமிழ்நாட்டில். தலைநகரம் சென்னையை விட்டுட்டு வேறு ஊர் போகணுன்னா, ஏன்னா கலைஞர் காலத்திலிருந்து அவங்க சென்னையிலே தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வருடத்திற்கு 2 பொதுக்குழு ஒரு செயற்குழு நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் சொல்கிற விதிப்படி இந்த பொதுக்குழுவை சென்னையை விட்டு வெளியில் நடத்தலாம். அப்படிங்கும்போது ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அண்மையில் நம்ம வந்து பார்த்துருப்போம், விஜய் அவர்கள், தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்டுக்கு அந்த நிகழ்வுக்காக அங்கே போன போது வந்து ஒரு ரோட் ஷோ வந்து அது அவங்க என்ன திட்டமிட்டு பண்ணல, அது இயல்பாக நடந்துருச்சுன்றாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு திரண்டதை வந்து பார்த்தாங்க. அந்த சூழ்நிலையிலே வந்து உதயநிதி அவர்கள்
உடனடியாக கோயம்புத்தூருக்கு அவர் போனது, அது எல்லாமே இப்போ வந்து பார்த்தோம். அது அரசியல் ரீதியாகவும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சுது. எங்கெல்லாம் விஜய் போகிறாரோ அங்கெல்லாம் உதயநிதி அவர்களும் போகிறாரு. ஏன்னா 2 பேருமே திரைத்துறையை சேர்ந்தவங்க, 2 பேருமே இளம் தலைவர்களாக இருக்காங்க. இவருக்கு வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவருக்கு கட்சிக்குள்ள பெரிய தொண்டர் பட்டாளமும் நிர்வாகிகளும் அவர் பக்கம் இருக்காங்க. இப்போதைக்கு அவர் துணை முதல்வராகவும் இருக்கார். அதனால அது உதயநிதி வெர்சஸ் விஜய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து எம்ஜிஆர் பாணியில் மதுரையில் அவர் வந்து போட்டியிடலாம். அதாவது கொஞ்சம் மதுரைக்கு தெற்கு பக்கம், அது மதுரையாக இருக்கலாம், இல்லை மதுரைக்கு அந்த பக்கமாக தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது குறிப்பாக மதுரை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இது வரைக்கும். ஸோ அப்படி இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக மதுரை வழியாக விஜய் அவர்கள் போகும்போது அங்கே ஒரு ரோட் ஷோ நடந்துச்சுது. அங்கேயும் வந்து திரளான மக்கள் கூட்டத்தை வந்து பார்த்தோம். ஸோ உடனடியாக வந்து திமுகவும் வந்து மதுரையில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பொதுக்குழுவை அங்கே கூட்டிடலாம். அங்கே ஒரு பெரிய மாபெரும் கூட்டத்தை கூட்டி மதுரையில் தென் மாவட்டங்களையும் தென் தமிழகத்திலையும் வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, உதயநிதிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த பொதுக்குழுவை அங்கே நடத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அறிக்கை ஒவ்வொரு நாளும் ரொம்ப சூடாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து திமுக விமர்சனம் பண்ணுறது அப்படின்னா வந்து லட்டு மாதிரி விஜய் அவர்கள் பார்க்குறாருன்னு சொல்லலாம். அவர் அந்தளவுக்கு ஏடிஎம்கேவோ பிஜேபியோ இன்னும் விமர்சனம் பண்ணலை, பாசிசம் அப்படின்னு பாஜக சொன்னால் கூட அதிக அளவு வந்து திமுகவை தான் அவர் வந்து ரொம்ப கடுமையாக சாடி விமர்சனம் பண்ணுறாரு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி போனப்போ கூட வந்து அது சார்ந்து எதுவும் அவர் வந்து அறிக்கையெல்லாம் விடலை. அதே சமயம் முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு டெல்லிக்கு போகும்போது அது வந்து சமரசப்படுத்திக்கிறாரு, தன்னுடைய மகனுக்காக தான் வந்து போகிறாரு, மறைமுகமாக பாஜக கூட திமுக கூட்டணி வச்சிருக்கு, இப்படிலாம் கடுமையான ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தாரு. அது 2-3 தினங்களாக ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவும் தமிழகத்தில் வந்து போயிட்டு இருக்கு. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13 by NIRF.